பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனை முதலுழுதும் விலகி செல்லக்கூடிய காலம். ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு பிரச்சனை சார்ந்த விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க. ரொம்ப தூரம் இருந்து இடம்பெயரக்கூடிய காலம், இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதமே நடைபெறக்கூடிய தன்மை ஏற்படும். அரசாங்க வேலையான இருக்கட்டும், அரசியல் வேலையிலான இருக்கட்டும், அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களாகட்டும், முக்கியமாக பணியில் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க, வீடு மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த வேலை மாற்றங்கள், இடங்கள் மாற்றத்துக்கான அமைப்பு எல்லாமே சித்திரை மாதம் நீங்கள் தொடங்கி கொள்ளலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மனசில் வந்துடும். பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க. வாழ்வியல் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சித்திரை மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். வேலையில் இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இனிமேல் வேலையில் நிரந்தர வருமானத்தை கொடுக்க போது. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போகுது. கணவன் மனைவிக்குள்ளே நம்ம கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்தால் அவங்க மனசில் இருந்து வந்த பாரமான செயல்கள் அனைத்தும் விடுபட்டு வெளியே செல்லப்போகுது. முதல்ல நம்ம துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வரப்போம். ரொம்ப டிப்ரெஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த டிப்ரெஷன் எல்லாத்தையும் தூக்கி நீங்களே போட்டுவிட்டு அதுக்கு என்ன வழிமுறை, இதிலிருந்து நாம் வெளிவரத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை நாம் எப்படி தேடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த மாதமே அதுக்கு ஆரம்பிக்கும் போதே தொடங்கிவிடும். சில பேருக்கு உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வர்றதுக்கான வியாப்பு, தொந்தரவான விஷயத்திலேருந்து அவங்க விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய காலம் இனிதே வந்துச்சுன்னு அர்த்தம். இந்த மாதம் வரவுகள் நன்றாக இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்தமான நிலைமையெல்லாம் மாறும். இந்த மாதம் மந்தமான நிலைமையெல்லாம் மாறி ஓரளவுக்கு புத்துணர்ச்சி பெற்று, சரி நம்ம அந்த வேலையை நாம் செய்து முடிக்கலாம், ஏதோ கடந்து வந்தது சரியில்லைன்னா இனிமேல் செய்து முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இந்த மாதமே தொடக்கமே ஆரம்பமே கொடுத்துரும். அதனால் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடும். முதல்ல எண்ணமே செயல். இறைவன் கொடுக்கறது முதல்ல எண்ணம் தான். மேஷராசிக்கு இந்த சித்திரை மாதம் எவ்வாறு உள்ளது? கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சகதி பெற்று காணப்படுகிறார். அதாவது கடகத்தில் விட்டிருக்கார். ராசியிலே சூரிய பகவான் உச்சம் அடைகிறார். ஒரே நாளில் முதல் நாளிலிருந்து உச்சம் பெற்று காணப்படுவார். நம்மளுக்கு 5ஆம் அதிபதி. நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இடம்பெயர்ந்து கொள்ளக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது. தொந்தரவுலேருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். 6ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்களுடைய பெயர்ச்சியால், அதாவது ஒட்டுமொத்தமாக 12ஆம் இடத்துல சேர்த்து சந்திரன் இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லாத்தையும் சுற்றி ஒத்துருவார். அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து தன்னம்பிக்கை இழந்திருந்த அதாவது தன்னம்பிக்கை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்கார் அனைவருக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாட்களாக இந்த 31 நாட்களும் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாட்களாக அமையப்போகுது. முதல் நாளே சூரிய பகவான் இடம்பெயர்ந்து வரும்பொழுதெல்லாம் முதல்ல தன்னம்பிக்கை பொலிவு இழந்தவங்க அனைவருக்கும், ஐயா நான் வேலை இழந்துட்டேன், பொலிவு இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் ஐயா, என்னன்னே தெரியல, ஒரு 3 மாதம் பில்லி சூனியம் செய்தார் போல என் வாழ்க்கை தரம் மாறிவிட்டது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தால் நம்மளுக்கு எவ்வளோ பாதிப்பு வந்திருக்குன்னு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. போன பங்குனி மாதங்கள் என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும். அதாவது சுழற்சி என்று சொல்லக்கூடியவை மனிதன் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான். இந்த சுழற்சி தான், கிரகங்களுடைய சுழற்சியால் தான் மனிதனும் வாழுகின்ற தன்மையை மாறுது. நல்லவையும் கெட்டவையாக மாறுது, நல்லவனும் கெட்டவனாக மாறுகின்றான். 7.5 காலம் துறங்கனாலும் விரயம் என்று சொன்னாலும் அது நன்மை தரக்கூடிய சுப விரயங்களாக மாற்றக்கூடிய அமைப்பை நீங்கள் மாற்றிக்கணும். இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா இந்த நாமத்தை சொல்லி வாருங்கள். ஓம் சரவண பவ சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 108 முறை எழுதி வாருங்கள். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், நீங்கள் எழுதி தான் பாருங்கள். நான் உடனே சொல்லலை. உங்களுக்கு பரிகாரமே தேவையே இல்லை. எங்கேயும் போய் பரிகாரம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அந்த ஓம் சரவண பவ யார் ஒருவர் சொல்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்வில் எல்லா வெற்றியும் கிடைக்கும். முதல்ல கிடைக்கிறதுக்காக தான், வெற்றி கிடைக்கிறதுக்கு தான் பரிகாரத்தை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலாம். இந்த மாதம் தொட்டவை துளங்கக்கூடிய மாதமாகும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகும். முக்கியமாக வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் வரும். பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனை முதலுழுதும் விலகி செல்லக்கூடிய காலம். ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு பிரச்சனை சார்ந்த விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க. ரொம்ப தூரம் இருந்து இடம்பெயரக்கூடிய காலம், இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதமே நடைபெறக்கூடிய தன்மை ஏற்படும். அரசாங்க வேலையான இருக்கட்டும், அரசியல் வேலையிலான இருக்கட்டும், அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களாகட்டும், முக்கியமாக பணியில் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க, வீடு மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த வேலை மாற்றங்கள், இடங்கள் மாற்றத்துக்கான அமைப்பு எல்லாமே சித்திரை மாதம் நீங்கள் தொடங்கி கொள்ளலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மனசில் வந்துடும். நாம் இடம்பெயர்ந்து சென்றுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் முதல்ல உருவாகும். இந்த காலம் இனிமையான காலமாக மாறப்போது உங்களுக்கு.
வாழ்வியலில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. பிரச்சனையே அதிகமாக இருந்தாலும் அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் நல்லதும் நடந்துட்டுருக்கு. அதாவது 7.5 சனி என்று சொன்னால் திருமணம் ஆகாதவருக்கு திருமண பந்தம் உருவாக்கக்கூடிய காலம் ஏற்படும். எல்லாம் 7.5 சனி வந்துச்சேன்னு சொல்லிட்டு பயப்படணும் அவசியம். நாம் எதனா தவறு செய்திருந்தால் மட்டுமே நம்மளுக்கு தண்டனை உருவாகும். இல்லைனா அவர் நம்மளுக்கு யோகத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு போவார் சனி பகவான். ராகு பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம், குரு பகவானும் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம். ஒரு மாதத்தில் இடம்பெயருவாங்க 2 பேருமே. அதனால் பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க. வாழ்வியல் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சித்திரை மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். வேலையில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இனிமேல் வேலையில் நிரந்தர வருமானத்தை கொடுக்க போது. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போகுது. கணவன் மனைவிக்குள்ளே நம்ம கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்தால் அவங்க மனசில் இருந்து வந்த பாரமான செயல்கள் அனைத்தும் விடுபட்டு வெளியே செல்ல போகுது. முதல்ல நாம் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வரப்போம். ரொம்ப டிப்ரெஷனில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னா அந்த டிப்ரெஷன் எல்லாத்தையும் தூக்கி நீங்களே போட்டுவிட்டு அதுக்கு என்ன வழிமுறை, இதிலிருந்து நாம் வெளிவரத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை நாம் எப்படி தேடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த மாதமே அதுக்கு ஆரம்பிக்கும் போதே தொடங்கிவிடும். சில பேருக்கு உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வர்றதுக்கான வியாப்பு, அதாவது இந்த கொதிகலன் அந்த வெப்பத்தினுடைய தன்மை தாங்க முடியாமல் நிறைய பேருக்கு உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் என்று சொல்ல உடம்பு சூடு, வயிற்று வலி, இந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் ராசி உள்ளே வரத்தாலையும் டென்ஷன் பிபியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாமி. சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதால் எதை செய்கிறோம் எதை செய்யாமல் போகிறோன்னு சொல்லிட்டு மேஷ ராசிகன் கொஞ்சம் பதட்டமான நிலைமையில் இருக்கிற மாதிரியும் இந்த மாதம் இருக்கும். நல்ல வரவுகள் வரக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். வரவுக்கு குறையே இருக்கா சாமி. வரவு செலவீனங்கள் இரண்டும் சமமான நிலைமையில் இருந்து கொண்டே இருக்கும். ஐயா இந்த மாதம் வரவே வரல சாமி, அப்படியே போயிட்டுருக்கேன், போன மாதம் வந்து கடை வாங்கி தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சா இந்த மாதம் வரவு வரத்துக்கான பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும். வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் இல்லை, நம்ம வெளியூர் போயிட்டு நம்ம பழிச்சிக்கலாம், இல்லை வெளிநாடுக்கோ நாம் போகிறதுக்கு ட்ரை பண்ணலான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், ஏற்றங்கள் கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் ஊரை விட்டு வெளியே போனவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய யோகத்தை தந்ததாக தான் வரலாறு. அதாவது சொல்லுவாங்களா, சனி பகவான் 7.5 சனி தொடங்கத்தில் வெளியூர் சென்றவங்களுக்கும் கண்டகச்சனி அஷ்டமத்து சனியில் வெளியே போனவங்களுக்கெல்லாம் உயர்வான இடத்துக்கு எடுத்து சென்று பெரிய லெவலில் பேர் வாங்கினதாக தான் சரித்திரம் கொடுத்துருக்காங்க ஐயா. நிறைய பேரோட ஜாதகத்தில் அப்படி தான் குறிப்பிட்டிருக்கு. ரொம்ப கடினமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பாகப்பிரிவினை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி பாகப்பிரச்சனைலேருந்து அவங்க விடுபட்டு வெளியே வருவாங்க. தொந்தரவுலேருந்து முதல்ல விடுபடும். தொந்தரவான விஷயத்துலேருந்து அவங்க விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய காலம் இனிதே வந்துச்சுன்னு அர்த்தம். இந்த மாதம் வரவுகள் நன்றாக இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்தமான நிலைமையெல்லாம் மாறும். இந்த மாதம் மந்தமான நிலைமையெல்லாம் மாறி ஓரளவுக்கு புத்துணர்ச்சி பெற்று சரி நம்ம அந்த வேலையை நாம் செய்து முடிக்கலாம், ஏதோ கடந்து வந்தது சரியில்லைன்னா இனிமேல் செய்து முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இந்த மாதமே தொடக்கமே ஆரம்பமே கொடுத்துரும். அதனால் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடும். முதல்ல எண்ணமே செயல். இறைவன் கொடுக்கறது முதல்ல எண்ணம் தான். அதை வச்சு தான் நாம் செயல்படுறோம். நாமளாக எடுத்து சேர்த்து இல்லை, அந்த எண்ணத்தை கொடுக்குறவனே இறைவன் தான். அந்த கிரகங்கள் கொடுக்கின்ற தாக்கம் தான் நம்மளுக்கு எண்ணத்தை கொடுக்குது. அந்த எண்ணம் தான் செயலாக மாறுகின்றது. ஒவ்வொரு விஷயமும் சரி, நம்மளை தாண்டி பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ அதை தான் நாம் செயல்படுத்துகிறோம். இன்று வேலைக்கு போனோம், இன்றைக்கி ஷூட்டிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இன்றைக்கி மேசராசியை பற்றி சொல்கிறோம், இன்றைக்கி ரிஷபராசியை பற்றி சொல்கிறோம் இல்லை. இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த எண்ணம் போல செயல்தான். எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்கிறோம் இல்லை. அதே போல் நம் வாழ்க்கை தரத்தை இந்த மேஷராசிக்காரங்க சித்திரை மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும். திருமண பந்தம் இல்லாதவருக்கு திருமண பந்தம் உறுதி செய்யக்கூடிய காலம். அதாவது தடையாக நின்றவை அனைத்தும் இனி பொடி பொடியாக மாறி அதுவே படிக்கட்டா மாதிரி நீங்கள் எல்லா விதமான வேலையிலும் தடைகள் உடைத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த மாதம் நீ என்ன பண்ணாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலம். திருமண பந்தம் குழந்தை பேறு சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்லது நடக்க போகுதுங்க நமக்கு வாழ்வில். சுப நிகழ்ச்சி வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சுய வேலை வாய்ப்பில் வேலை செய்கிறவங்களாகட்டும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் ஆகட்டும், நாம் அதுக்காக தேடிட்டுருக்கேன்னா கண்டிப்பாக உறுதியாக எண்ணிங்க. இந்த மாதம் சுப நிகழ்ச்சிகளும் சுப சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் இல்லறத்திலும் சரி நம்ம வாழ்வில் நடக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை வள்ளிமலை சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.